அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் கூட நான் ஒரு வேத பகுதியை உங்களுக்கு வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 4:13. இந்த வசனத்தின் கருத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, ஒண்ணு தாழ்வு மனப்பான்மையில இருப்பாங்க, இல்லைன்னா பெருமையா இருப்பாங்க. சிலருக்கு பெருமையா பேசலன்னா அந்த நாள் கழிஞ்ச மாதிரியே இருக்காது. சிலர் எப்படி இருப்பாங்கன்னா தாழ்மைங்கிறதுல ரொம்ப எப்படின்னா தாழ்வு மனப்பான்மையில இருப்பாங்க. என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னா, என்னால எதுவுமே செய்ய முடியாதியா, என்னால எதுவுமே முடியாது, நான் ரொம்ப பலவீனமான ஆளு அப்படின்னா இது தாழ்வு மனப்பான்மை. என்னால எல்லாமே செய்ய முடியும், நான் எல்லாத்தையும் முடிச்சிருவேன், நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படின்னா இது எப்படின்னா இது பெருமை. என்னால எல்லாமே முடியும் அப்படின்னா பெருமை. என்னால எதுவுமே செய்ய முடியாது, நான் ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு மனுஷன், என்னால முடியவே முடியாதுன்னு சொன்னா அது தாழ்வு மனப்பான்மை. இப்ப கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில இந்த பெருமையும் இருக்கக்கூடாது, இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. அப்ப என்னதான் இருக்கணும் அப்படின்னா விசுவாசம் இருக்கணும். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3:9. இப்ப விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்க. அப்ப நமக்குள்ள எப்படி அப்ப இது ரெண்டையுமே பேசக்கூடாதுன்னா அப்ப நான் என்னத்தை பேசணும் அப்படின்னா நம்ம விசுவாசத்தை பேசணும். விசுவாசத்தை எப்படின்னா இந்த தாழ்வு மனப்பான்மைக்கும் பெருமைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம். ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம். நான் அதை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். என்னால எதுவுமே முடியாதுன்னா தாழ்வு மனப்பான்மை, என்னால எல்லாமே முடியும்னா பெருமை. இப்ப நம்ம கிறிஸ்தவர்களாக நாம எப்படி பேசணும்னா என்னால முடியாதுதான், ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நம்ம பேசணும். அப்போ எந்த காரியத்தை எடுத்தாலும் என்னால இது முடியாதுதான், இவ்வளவு பணம் கொடுத்து என்னால வாங்க முடியாதுதான், ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பலவீனம் மருத்துவர் நினைக்கிற பார்வையில இது ரொம்ப மோசமான ஒண்ணுதான், ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த பலவீனத்திலிருந்து நான் நீங்கி சுகமடைவேன். இது விசுவாசம். கிறிஸ்தவர்களாகிய நாம இப்படித்தான் பேசணும். இந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென், ஆமென்.